பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 89வது அதிகாரம் 24வது வசனம், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். யார் என்ன உயர்த்த போறாங்க? யார் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க போறாங்க? யார் எனக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுத்து நீ உயர்த்தி வைக்க போறாங்க? கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் உங்களோட கூட இருக்குதுங்க. அவர் நாமத்தினால் தான் உங்கள் கொம்பு உயரும். எத்தனையோ நேரம் மனிதர்களுடைய ஒத்தாசை, ரிலேஷன்ஸுடைய ரெக்கமெண்டேஷன், நான் எதிர்பார்க்கிற மேலதிகாரினுடைய ஒரு கண் பார்வை, அவர் பார்த்தா தான், அவர் சொன்னா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களே? தயவு செய்து நினைக்காதீங்க. ஆண்டவருடைய உண்மையும் கிருபையும் தான் உங்கள் கொம்பை உயர்த்த முடியும். அதை உங்க இருதயத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ளுங்க. என் வாழ்க்கையில நான் முன்னேறணும், கர்த்தருடைய மேலான திட்டங்களை வாழ்க்கையில் நடக்கணும், அவருடைய உண்மையும் கிருபையும் உங்களை சந்திக்கும்படியாய், தேவனுடைய உண்மையும் கிருபையும் உங்களுடைய ஸ்தலத்துல வாசம் பண்ணும்படியாய், உங்க வாழ்க்கையில வாசம் பண்ணும்படியாய், உங்களை தேவனுக்கு நேராக எல்லாவற்றிலும் உங்களை சீர்படுத்தி சரிபடுத்தி பார்த்து கொள்ளுங்க. தேவனுடைய உண்மையும் கிருபையும் என் வாழ்க்கையில தங்கும்படியா நான் எல்லா வகையில இந்த பாத்திரம் ஆயத்தமா இருக்குதா? நான் தேவன் விரும்புகிறபடி எல்லாவற்றிலும் ஆயத்தமா இருக்கிறேனா? உங்கள் கொம்பு உயர்த்தப்படும். தேவனுடைய உண்மையும் கிருபையும் என்னுடைய என் வாழ்க்கையில தங்கி இருக்கும்படியா நான் உண்மையா இருக்கிறேனா? தேவனுடைய உண்மை என் வாழ்க்கையில தங்கி இருக்கணும்னா நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும், தேவன் சொல்லுகிற வசனத்துக்கு உண்மையா இருக்கணும். யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் தேவனுக்கு முன்பாக எந்த இடத்திலையும் அந்தரங்க பாவங்கள் இல்லாமல், யாரையும் வஞ்சிக்காம, யாருக்கும் துரோகம் பண்ணாம தேவனுக்கு முன்பாக என் உண்மை இருக்கணும். அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் தங்கும்படியா என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். தேவனுடைய உண்மை, தேவனுடைய கிருபை என்னோடு இருக்கும்படியாய் அந்த பரிசுத்தத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டவரேன்னு சொல்லுங்க. எப்படியாவது என் கொம்பு உயருன்னு கஷ்டப்படாதீங்க. அவர்தான் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். உங்களை கீழே தள்ளிட்டாங்க, உங்களை முன்னேற முடியாம விட்டுறாங்க, உங்களை அழுத்திட்டாங்கன்னு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் உங்களோடு இருக்கிற பொழுது அவருடைய நாமத்தினால் உங்கள் கொம்பு உயரும். வேலை இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் ஊழியத்தை கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். எந்த இடத்துல, எந்த யூனிவர்சிட்டியில என்னால மேல வர முடியல இருக்கிற அருமையான வாலிப சகோதரியை உங்களுக்கு சொல்லுகிற தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்க உண்மையும் உங்க கிருபையும் மேல தங்கும்படியா என்னுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. அதே யூனிவர்சிட்டியில அவர் நாமத்தினால் உங்கள் கொம்பு உயரும். இந்த கோர்ஸ் நான் முடிப்பேனா முடிக்க மாட்டான்னு தவித்து கொண்டு இருக்கிறீங்களே, அப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன், உங்க உண்மையும் கிருபையும் வாழ்க்கையில் இருக்கட்டும், உங்க கிருபை என்னை தாங்கட்டும் சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. குறிக்கப்பட்ட நாள்ல அந்த கோர்ஸை முடிக்கும்படியா கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான அற்புதம் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருடைய கொம்பும் உயரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.